ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். இது வந்து லேசான அவல்லையும் செய்யலாம், கெட்டி அவல்லையும் செய்யலாம். நான் வந்து நாட்டு அவல் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார அவல்னு சொல்லுவாங்க. இதை போல் வடிகட்டியில் சேர்த்துடலாம். லேசாக சளிச்ச போல் எடுக்கும்போது அதில் இருக்கிற தூசம் வந்துடும். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை வடிய விட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்தோம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை உள்ளே சேர்த்துட்டு வெல்லம் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்ததுக்கு அதுக்கு ஈக்குவலாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு கொதிக்க விட்டுடலாம். வெள்ளை கரைச்சல் கொதித்து வரும்போதே பார்த்திங்கன்னா அவளும் வந்து நல்லா ஊறி வந்திருக்கோம். இப்போ வெள்ளை கரைச்சலை ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு அடுத்து ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வரும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இந்த நெய்யில் தேங்காய் துருவலை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி விட்டால் போதும். நம்ம வந்து பிரசாதத்துக்காக செய்கிறோன்றதால நம்ம கொஞ்சம் அளவில் செய்ய போகிறோம் அப்படின்றதால நம்ம ஓரளவுக்கு நெய்யில் தேங்காய் துருவல் வதங்கினா போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாமல் சேர்த்துருக்குறேன். இதை வந்து லேசாக ஒரு அரை நிமிஷம் போல் வறுத்து விட்டால் போதும். வறுத்து விட்டு இதையுமே வந்து நம்ம பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஜஸ்ட் கொஞ்சமாக தான் அரைச்சி எடுக்கணும். வேர்க்கடலை வந்து முழுசாக அங்கங்கே இருந்தாலே சரியாக இருக்கும். அதே பேனில் நம்ம வெள்ளை கரைச்சலை வடிகட்டி சேர்த்துடலாம். நீங்கள் லேசான அவல் எடுக்கிற போல் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்தா போதும். நான் கெட்டி அவல் இருக்கிறதால நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெள்ளை கரைச்சல் சேர்த்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை கரைச்சல் சூடாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், அவளுமே நல்லா ஊறி வந்திருக்குது. இதை கையால் இப்படி மசிச்சு விட்டுட்டு இந்த நல்லா ஊறி இருக்கிற இந்த அவலை வந்து வெள்ளை கரைச்சலை சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். அடுத்து வேர்க்கடலையே நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துடுறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நான் சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடலாம். சீக்கிரமாக அது நல்லா கலந்து வந்துடும். ஏன்னா அவளுமே வந்து நல்லா ஊறி இருக்குது. நம்ம தேங்காயுமே நெய்யில் நல்லா வதக்கி சேர்த்துருக்குறோம். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். நல்லா இந்த பக்கம் வரும்போது நம்ம விருப்பத்துக்கு இதில் நெய் சேர்க்கறதுனா சேர்த்துடலாம். நல்லா இந்த பக்கம் வரும்போது இப்போ கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கறது நம்ம விருப்பம்தான். சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்து வந்திருக்குது. நான் ஒரு 3-4 நிமிஷம் தான் வந்து ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். ஒரு மிதமான சூடு வந்தால் கூட போதும். இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு. இது நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. லேசான ஒரு சூடு தான் இருக்குது. இதை இப்போ நம்ம உருண்டைகளாகவோ இதை போல் புடி கொழுக்கட்டைகளாகவோ நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இதை அப்படியே கூட இலையில் வச்சு நம்ம சாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்டிடலாம். பூஜைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கொழுக்கட்டைகளாக செஞ்சு வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து வாழை இலை வச்சுருக்கிறேன். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா கூட தட்டில் எண்ணெய் தடவி இதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இந்த பிடிக்கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் ஆடி 4ஆம் வெள்ளிக்கு வந்து செஞ்சு வச்சு பூஜை செஞ்சாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த நெய் வாசனையோட வேர்க்கடலையோட இந்த அவல் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே அடிக்கிடலாம். இப்போ எல்லா பிடிக்கொழுக்கட்டைகளும் நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வீடு முழுக்க கமகமன்னு வாசனையான அவள் பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். பூஜை செய்கிற நேரத்தில் ஓப்பன் செய்கிறேன். மிதமான சூட்டில் இருக்குது. இதை நான் ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா அந்த வேர்க்கடலையோடு அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது.
நான் பூஜை முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. வாயில் வச்சோன்னே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கரையிற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. விரத நாளில் இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள். நார்மல் டேஸில் கூட பிள்ளைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.